பெரிய அரசன். அவன் என்னன்னா அந்த காலத்தில் ரொம்ப டெமோக்ராட்டிக் கிங். வாயிற்காவலன் எப்பவும் பேசிட்டு அவர் அப்போ பார்ப்பாரு, சிரிச்சிட்டே போவார். வாயிற்காவலுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஒரு நாள் பார்த்தான், என்ன மகாராஜ், நான் 24 மணி நேரம் சேர்ந்து நிற்கிறேன், எனக்கு 100 பொற்காசு கொடுக்க மாட்டேன்றீங்க, உங்கள் மந்திரி அமைச்சருக்கு 12,000 பொற்காசு கொடுக்குறீங்க, எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா. அரசன் ஒன்றுமே சொல்லலை, போயிட்டார். ஒரு நாள் வந்தது. அப்போ அரசன் உள்ள அரண்மனைக்கு உள்ளே போகிறாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வண்டி போகுது. இப்போ இந்த பையனை பார்க்குறாரு, என்னுடைய கேட் கீப்பரை. எங்கள் வண்டி என்ன ஏதோ போகுது பாரு, என்ன பாருன்றார். போகிறான். ஐயா ஒரு சக்கடா வண்டி போகுது, மாட்டு வண்டி போகுது. திருப்பி வந்தான், எங்கே போகுது, திருப்பி போனான். என்ன போகுது, திருப்பி போனான். என்ன போகுது, என்னென்ன சாமான் போகுது, திருப்பி போனான். எத்தனை பேர் போகிறாங்க, திருப்பி போனான். அதில் சரி எத்தனை மூட்டை இருக்குது, திருப்பி போனான். ஒரு 15 நிமிடம் போயிட்டு வந்துட்டான். வந்து நின்றுட்டான். அப்போ பார்த்து அமைச்சர் வந்தார். அமைச்சர்கிட்ட சொன்னான், அமைச்சரே நீங்கள் அப்படியே போய் பாருங்க அப்படி. இந்த கேட் கீப்பர்கிட்ட இந்த இவன்ட்ட என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை திருப்பி அவன்கிட்ட சொன்னார். ஒரே வார்த்தை. போனார் அமைச்சர், திரும்பி வந்துட்டார். ஒரே நிமிஷம் தான் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அமைச்சர் அதை வந்து அரசனுடைய கட்டளை, அதனால் வந்து அந்த மாட்டு வண்டி எங்கேயும் போக முடியாது, நின்றுட்டு இருக்கு. போனார், விசாரிச்சு வந்தார். ஐயா மாட்டு வண்டி நத்தத்திலிருந்து திண்டுக்கல் போகுது, 12 மூட்டை நெல் போகுது. அந்த கிராமத்தில் கோலப்பட்டி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விளைய வச்சு கொண்டு போகிறாங்க. 3 பேர் போகிறான், ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் செம தூக்குறவன் இந்த மார்க்கெட்டில் கொண்டு விற்க போகிறாங்க. அவங்க 1 ஏக்கர் நிலத்தில் விளைஞ்ச நெல், இது இந்த வெரைட்டி, இவ்வளோ பருவம், இவ்வளோ காலத்து பருவம், இங்கேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. மொத்தத்தை A to Z சொல்லிட்டு வந்துட்டான். கேட் கீப்பர் பார்த்தான், மேலே இங்கேயும் பார்த்தான். ஐயா உத்தரவு, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம், இன்னைக்கு நீ மறுபடியும் முடிவு பண்ணணும். நீ ஒரு கேட் கீப்பராக இருக்க போறியா, இல்லை மந்திரியா இருக்க போறியா? ராஜா ஐயா ஐயா வா வா வா, உனக்கு வேற கதை சொல்றேன். ராஜா அந்த காலத்தில் வந்து ஹெரிடிட்டி, ராஜா ஒன்றும் பண்ண முடியாது. ராஜா கொண்டுட்டு போனா கூட வேற யானையை வச்சு தான் கொண்டு இன்னொரு குட்டி ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல்பா. பாருங்க, பையனுக்கு பயங்கரமான ஆசை, யாருன்னு தெரியல. சூப்பர், நீ எப்படியாவது மந்திரி ஆயிடுவேன். அதனால உங்களுடைய ஆசை எல்லாமே இருக்கட்டும், உழைப்பை நம்புங்க, உங்களை நம்புங்க, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு பாருங்க, உங்கள் பயணத்தை நீங்களே முடிவு செய்யுங்க, யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. வழித்துணைக்குன்னு யாரையும் கூட்டு போவதே இல்லை. ஆனால் போகும் வழி போகையில் சிறப்பு பிரச்சனைகள் வரும்பொழுது தேடுங்கள், அந்த தேடலுக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி நிறைய உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 21 வயசில் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு வேலையே இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போடா நீ என்னை சீஃப் கெஸ்டாக கூடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். 25 வயசில் செல்வம் 26 வயசில் படிக்க ஆரம்பிச்சாப்புல, நான் 25 வயசில் பாஸே பண்ணிட்டேன். ஏன்னா ஜெயிக்கணுங்க வேகமும் வெறியும் உங்களுக்கு உள்ள எரியணும். அப்போ எப்போ நான் ஒரு குரல் சொல்லுவேன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்றாக வாழ்ந்து விடல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.